பார்வைகளால் அவனை பார்த்திட முடியாது. அல்ல என்ன சொல்றான், எந்த பார்வை உன் கண்ணு கெப்பாசிட்டியே கிடையாது. கெப்பாசிட்டி இருக்கு அப்படியா, அவனை வா 12 மணிக்கு வா, சூரியன் ஒரு அரை மணி நேரம் பாரு, அரை மணி நேரம் பாரு, வெறும் கண்ணால பாரு. அப்ப என்ன அர்த்தம், உன் கண்ணுக்கு ஒரு தகுதி தராதரம் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை உன்னால பார்க்கவே முடியாது. அல்லாஹ் தான் பார்வைகளால் அவனை பார்த்து முடியாது. வீக்கான கண்ணாடி, சாதாரண வெல்டிங் அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுட்டு வெல்ட் அடிக்கிற அந்த நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு நீ அல்லாஹ்வை பார்க்கணுங்கிற. அதை சொல்றான், அவனோ எல்லா பார்வைகளையும் அறிந்து கொள்கிற, எந்த பார்வையும் அவனை அடையாது. ஏன்னா இப்போ அல்லாஹ் இருக்கிற நிலைமை அப்படி, இப்ப அல்லாஹ் இருக்கிற வடிவம் அப்படி, அல்லாஹ்வுடைய தோற்றம் இப்போ அப்படி இருக்கு, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. நம்முடைய கண்ணு அவ்வளோ வீக்கா இருக்கு. அடுத்த ஒரு படைப்பா அல்லாஹ் நம்மளை மாத்துவான். அந்த கண்ணு வேற கண். அந்த கண்ணு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தகுதி படைத்த கண்ணாக அல்லாஹ் அப்போ உருவாக்கும். அப்ப இந்த கண்ணு நொல்ல கண். இப்போ குர்ஆன் என்ன சொல்லுது, பார்வைகளால் அவனை பார்க்க முடியாதுன்னு குர்ஆனே சொல்லுது. இந்த பகுத்தறிவுவாதிங்கிற இந்த முட்டாள் என்ன சொல்றான், அல்லாஹ்வை காட்டுங்கிறான். குர்ஆன் எங்கேயாவது அல்லாஹ்வை பார்க்க முடியும்னு சொல்லி இருந்தா நீ கேட்கறது நியாயம். குர்ஆனே சொல்லுது உன்னை பார்க்க முடியாதுன்ட்டு. அப்புறம் என்ன நீ என்ன பகுத்தறிவாதி? அப்ப பகுத்தறிவாதி அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் படைக்கிறத கண் முன்னாடி பார்த்து தான் நீ நம்புவேன்னா, இப்ப எந்த ப்ராடக்டையும் அந்த ஓனர் செய்யறத பார்த்தா மட்டும்தான் நீ நம்பணும். இல்லைன்னா நீ எதையுமே நம்ப கூடாது. இந்த அரிசி, ஒவ்வொரு அரிசியோடைய அந்த 6 மாசம் உட்காந்து பார்த்துட்டு அந்த அரிசின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சோறு திங்கணும். அப்ப சாப்பாடு சாப்பிட்றது எத்தனை மாசம் ஆகணும்? புரிஞ்சுதா? இதெல்லாம் நொரண்டுக்கு பேசுறது. கண்ணில் பார்த்தா தான் செய்யும். கண்ணில் பார்த்தா தான் நம்புறது மனுஷனுடைய சிறப்பு கிடையாது.